how to join HBU coaching programs. HBU கன்சல்டன்சியில் மெயினாக 4 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகே, முதலாவது கோச்சிங் ப்ரோக்ராம் என்னென்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் கிரிப்டோ கரன்சியை பேசிக்லேருந்து படிப்பிச்சு அதில் எப்படி ரிஸ்க் குறைஞ்ச வழியில் நல்ல மெத்தடில் கேம்லிங் இல்லாத வழியில் கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி 14 வகையான ஏர்னிங் மெத்தட்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 700 கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காமல் இந்த கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு மட்டுமே நாங்கள் மோர் தென் 600க்கு மேலே டெஸ்டிமோனியல்ஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு மேலே இந்த கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் இந்த கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் ஒன்று அசைன் பண்ணுவோம். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் தருவாங்க. அதாவது நீங்கள் அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் படிக்கிற காலம் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக நீங்கள் அதுக்கு பிறகு எப்போ வந்து என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் தருவாங்க. ரெண்டாவது கோச்சிங் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் அதாவது கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிற ஏஐ ட்ரேடிங் போட் சொல்கிற ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் மாதிரி உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போட் 1-2 நீங்கள் உங்களுக்கு விருப்பம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் எவ்வளோ, உங்களோட ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு சொல்லி இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான பர்சனலைஸ் ஏஐ ட்ரேடிங் பட்டோட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே, இது எங்கள் ரெண்டாவது கோச்சிங் ப்ரோக்ராம் பொட் சப்ஸ்கிரிப்ஷன். மூணாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராமில் அதுவும் ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம். ஆர்கானிக் மெத்தட்ஸில் பாவிச்சு எப்படி நீங்கள் அடுத்தாக்குற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை செல் பண்ணுறது மூலம் மணி மேக் பண்ணுறேன்னு சொல்லி டீச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. இதுக்கு நீங்கள் எந்த மணியும் பே பண்ண தேவையில்ல. இது 100% ஃப்ரீ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. நாலாவது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஐ அட்வர்டைஸ்மெண்ட் சேஸ் பிஸ்னஸ் உண்டு. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஆல்ரெடி மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். அப்படி செய்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த டூல் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஒரே இடத்துலேருந்து கூகுள், இது ஃபேஸ்புக், டிக்டாக், ஸ்னாப்சாட்னு சொல்லி எல்லா வகையான அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லையும் ஒன் பிளேஸ்லேருந்து க்ரியேட் பண்ணி எட்டை ரன் பண்ணி அந்த எட் ரன் பண்ணுறத ஆப்டிமைஸ் பண்ணி அதில் எந்த எட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, எந்த எட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி ஆப்டிமைஸ் பண்ணி அப்படி வார ஆப்டிமைசேஷனில் உங்களோட பட்ஜெட்டை கூட்டி குறைச்சி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஒரே இடத்துல வச்சு மேனேஜ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஏஐ டூல் உண்டு. அதை வச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு எட் ரன் பண்ணாலும் சரி, உங்களோட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், அப்படி நீங்கள் பிரிக் அண்ட் மோட்டர் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ளம்பிங் சர்வீஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் இந்த ஏஐ டூலை வச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி பிஸ்னஸ் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த ஏஐ டூலை கொண்டு போய் இன்னொரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒரு ஆளுக்கு இந்த ஏஐ டூலை ஹெல்ப் பண்ணுறது மூலம் நீங்கள் அவர்கிட்ட ஒரு சார்ஜிங் வந்து வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதை என்ன சொல்கிறேன்னா ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து நீங்கள் இந்த டூலை வச்சு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு பிஸ்னஸை போய் கண்டெக்ட் பண்ணாமல் இந்த டூலை வச்சு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நல்ல பெஸ்ட்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த 3 வகையில் அந்த ஏஐ டூலை வச்சு நீங்கள் செய்யலாம். இது ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ். இது இப்போ நம்ம கரண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 4 வகையான பிஸ்னஸும் அதாவது கோச்சிங்கும் எங்கள் HBU கன்சல்டன்சியால் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் எந்த கோச்சிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எந்த இதில் நீங்கள் விருப்பம் வர்றீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் என்ன எதுன்னு சொல்லி டிசைட் பண்ணலை, 2-3 விஷயத்தில் எதுன்னு சொல்லி தீர்மானம் எடுக்க எல்லாம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் HBU பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசினீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டான அது ட்ரேடிங் போட்டாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, எதுனாலும் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க உங்களை அனலைஸ் பண்ணி உங்களோட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ HBU பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசணும்னு சொன்னால் நீங்கள் கீழே HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட கண்டெக்ட் எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறேன், எப்படி எங்களை கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மேலதிக டீட்டெயில்ஸ் தரேன். பை.